Yes. So, hello aspirants. So, welcome to Adaptive First 7. So, நான் தான் உங்கள் மேல aptitude faculty. So, எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு அப்படின்னா மறக்காம எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டுறேன். அண்ட் எல்லாரும் இந்த ஒரு செஷனை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு செஷன் அதான் இருக்க போகுது. சரிங்களா? எஸ். ஸோ என்ன அப்படின்னா இங்கேயே நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஸோ IBACIO ஸோ IBSA and MTS. ஸோ இந்த மூணு போஸ்டோடைய டிஃபரன்ஸ் என்ன சார்? என்ன சார் இது அப்படின்றது தான். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் எனக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு உளவுத்துறை. அதாவது இந்த சர்தார் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து அவர் ரா ஏஜென்ட்டாக இருப்பார். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். ஸோ நிறைய இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரிங் பண்ணுறது. ஸோ எப்படி சொல்றது, அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ACIO இருக்கு. சரிங்களா? ஸோ இதோடைய ஒர்க் நேச்சர் அண்ட் வந்து SA உடைய ஒர்க் நேச்சர், MTS உடைய ஒர்க் நேச்சர் என்ன சார் அப்படின்னா இதுதான் நமக்கு. எஸ். ஸோ இங்கே நமக்கு IBACன்றது ஆஃபீஸர் லெவல். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பனாக இருக்கக்கூடியது இதுதான். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு எக்ஸாம் ஆல்ரெடி முடிஞ்சு. ஸோ மெயின்ஸ் லெவலில் கொஷின்ஸ்லாம் முடிஞ்சு, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். இப்போ இது நெக்ஸ்ட் இயர் வருமானா கண்டிப்பாக வரும். ஒரு சூப்பரான ஒரு ஜாப். ஏன் சார் அப்படின்னா சேலரி பொறுத்த வரைக்கும் செம்மையா இருக்கும்பா. சரியா? இதுல இன்னொரு மாசானது என்னன்னா உங்களுடைய பேசிக் பே. சரிங்களா? உங்களுடைய பேசிக் பேல 20% எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது உங்களுடைய டிஃபால்ட் கால்குலேஷன் இருக்கும் சேலரியில. இது இல்லாமல் 20% அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக இருக்க போது இந்த ஒரு IB அப்படின்றது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க IBல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதுதான் விஷயம். சரியா? புரியுதாப்பா? ஓகே. ரொம்ப 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 சூப்பரான ஒரு டெக்டிக்கான வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ரோல் அப்படின்றதா இது. ஸோ நிறைய இந்த படத்துல பார்க்கக்கூடிய சினாரியோஸ்லாம் இந்த ஒரு ஜாப் ரோலை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த IBACIO நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஸோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ், ஸோ ஃபீல்டு ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். ஆக்சுவலி சொல்ல பண்ணிக்கலாம். ஸோ சீனியர் ஆஃபீஸர் கூட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸோ கோஆர்டினேட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கும். இப்போ இதில் இதை விட இது பெரிய ரோல். சரிங்களா? இதை விட இது பெரிய ரோல். ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து தான் இங்கே தான் ப்ரொமோஷன் அப்படின்றது பார்க்கும்போது உங்களுக்கு இருக்க போகுது. சரி, ஓகே, டன். இப்போ இதே SAன்றது அசிஸ்டன்ட் லெவல், அதாவது செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வலைன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் லெவல்ல இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி செக். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அதாவது ACIO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்டாஃப்ஸ்னால அசிஸ்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாரும். இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் என்ன சார் அப்படின்னா எஸ். ஸோ இந்த ஒரு IBMTS சொல்லக்கூடியது தான். இதில் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 362 வேக்கண்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நம்ம வேக்கண்ட்டையும் பார்ப்போம். சரிங்களாப்பா? சரி, இது என்ன சார்னா ஒரு சப்போர்ட் ரோல். எப்பயுமே MTS அப்படின்றது ஒரு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். சரிங்களா? ஸோ இவங்களுடைய ரோல் என்னன்னா சப்போர்ட்டிங் ரோலா இருக்க போகுது. ஸோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க போனாலும் இவங்க ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணலாம், இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆஃபீஸ் டெஸ்க்டாப் ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து அண்ட் நிறைய எக்கச்சக்கமான அந்த அசிஸ்டன்ட் லெவல்ல சப்போர்ட்டிங் லெவல்ல இருக்கக்கூடிய ரோல்ஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. பாருங்களேன், சப்போர்ட், மெயின்டெனன்ஸ், ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஆப்ரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு MTS ரிலேட்டடான ஃபோல்டு. ஸோ இப்போ இதோடைய எக்ஸாம் அப்படின்றதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது கம்ப்ளீட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சரிங்களாப்பா? எஸ். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு போஸ்ட். ஸோ இதோடைய சேலரி 18ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 56,900. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 27,000ல இருந்து 30,000 வரைக்கும் இதோடைய சேலரி அப்படின்றது இருக்கும். சரிங்களா? எஸ், ஓகே, டன். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்பெஷல் அலவன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு 20% எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது இல்லாமல் நிறைய காம்பன்சேஷன் அப்படின்றதுலாம் உங்களுக்கு இருக்கு. இந்த எக்ஸாமுடைய லெவல் அப்படின்றது நீங்க ஒரு 10th அப்படின்றத படிச்சிருக்கணும். அண்ட் உங்களுக்கு 18 இயர்ஸ் அப்படின்றது இருக்கணும். எஸ், நீங்க கொடுத்துருக்க பாருங்க, 18 to 25 இயர்ஸ் அப்படின்றது மஸ்ட். உங்களுடைய அப்ளிகேஷன் யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணலையோ 14th டிசம்பருக்குள்ள என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. அவுட் டு அப்ளை வீடியோ அப்படின்றது நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவுட் டு அப்ளை நம்மளுடைய பிளேலிஸ்ட்லயோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ செக்ஷன்லயே இருக்கு. நம்ம ஆல்ரெடி அதை போஸ்ட் பண்ணிட்டோம் கிளியரா. சரிங்களா? ஓகே. உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலும் இந்த ஒரு வீடியோ கீழே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி கொள்ளலாம். சரி, ஓகே, டன். அடுத்து ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்றது 14 அண்ட் பேமெண்ட்டுக்கான டேட் அப்படின்றது உங்களுக்கு இருக்க போகிறது. சரிங்களா? ஓகேப்பா. அண்ட் உங்களுடைய ஃபீஸும் பார்த்தீங்க அப்படின்னா 650 ரூபா இருக்கும், 550 ரூபா இருக்கும். ஸோ மேல் கேட்டகரிக்கும் அதுக்கப்புறம் ஆல் அதர் கேட்டகரின்னு சொல்லிட்டு. சரி, டன்.
வேக்கண்ட் என்ன சார் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 362ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஜோன்ல 10 வேக்கண்ட் இருக்கு. சரிங்களா, சென்னையில எனக்கு 10 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா திருவனந்தபுரம்ல ஒரு 13 இருக்கு, விஜயவாடா சார் அது கூட வேண்டாம். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு 23 சார். என்ன சார் இவ்வளவுதான் இருக்கு? என்ன அப்படின்னா நல்லா கவனி, எப்பயுமே வேக்கண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஸ்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காம்படிஷன் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும், லெஸ்ஸா இருக்க போகுது. நீ ஏன் இந்த 23, நான் என்ன சொல்றேன், நீ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற, அந்த எக்ஸாமுக்கு நீ ரெடி ஆயிட்ட, எத்தனை லட்சம் பேர் எழுதுனா எனக்கு என்ன? நீ ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்ட அப்படின்னும் போது எத்தனை லட்சம் பேர் வந்தா எனக்கு என்ன? நான் இந்த ஒரு எக்ஸாமுக்கு ரெடிடா, நான் உட்காந்து அப்படி போனேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பா நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்றது ஒன்று இருக்கும்போது நீ ஏன் வந்து யோசிக்கணும் நான் சொல்றேன். 500 ரூபாய்க்கு யோசிக்காத. எப்பயுமே ஒன்று சொல்றேன், எக்ஸாம் அப்படின்றது தட் இஸ் அந்த எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன் சார் அப்படின்னா நீங்க இப்போ திடீர்னு நான் போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி இங்க தான் நான் போய் எல்லாமே நான் பண்ணுவேன்னு சொல்லி போகும்போது அங்க நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸாம் டைம்ல எக்ஸாமுடைய அந்த ஒரு சென்டரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால நீங்க அதை பத்திலாம் ஒரி பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத தாண்டி உனக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது, நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அப்ப இந்த ஒரு 10 வேக்கண்ட் அப்படின்றது 23 டோட்டலா. இது எனக்கு சார், இதுல ஒண்ணு கண்டிப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி படி. ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்படின்றது இந்த ஒரு ஐபி. சரிங்களா, இதற்கான தட் இஸ் பேட்ச் தான் இந்த ஆய்வுன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பேட்ச். ஸோ இந்த ஒரு பேட்சை நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கேன். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு 235 ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்கு. அது அப்படியே உங்களுக்கு ரெக்கார்டாகவும் அவைலபிளா இருக்கும். இது 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ Y1029 சொல்லக்கூடிய இந்த கோட் யூஸ் பண்ணா எக்ஸ்ட்ராவா ஒரு 2% ஆஃபர்ல 22% ஆஃபர் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிரைஸை விட கம்மியாக இருக்கும். அண்ட் இப்போ சேல் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு சேல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மறக்காம எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகேப்பா. இப்போ இதுதான் விஷயம். சரி, என்ன சார்னா எக்ஸாம் பேட்டர்னே என்ன இதுதான். சரிங்களா, எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது இது நமக்கு டோட்டலா 100 கொஸ்டின் இருக்கு. இப்போ நான் ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். இந்த ஒரு ஜெனரல் அவேர்னஸ்ல நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்க போகுதுன்னா ஜிஎஸ் பார்ட் இருக்க போகுது. ஜிஎஸ் பார்ட் அப்படின்றது இருக்க போகுது. அடுத்து நமக்கு என்ன இருக்க போகுது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போகுது, ஸ்டாட்டிக் ஜிகே. அப்போ நான் எப்பயுமே சொல்றது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஸ்டாட்டிக் ஜிகேலையும் இருக்கும். அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 months அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. சரிங்களா, சப்போஸ் எனக்கு இது படிக்க முடியலன்னா இதுல இருக்கக்கூடிய டாப் 300 நம்ம அடாலே அவைலபிளா இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு வேணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 மாசத்துடைய டாப் 100. சரி, இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 40 டாபிக் இருக்கு. சரியா, இந்த ஒரு 40 டாபிக் நீங்க என்ன பண்ணிடணும், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுப்பா. சரியா, ஜெனரல் அவேர்னஸ் கண்டிப்பா இந்த ஒரு 40 மார்க் இருக்கா, இதுல கிட்டத்தட்ட ஒரு 25 மார்க் என்னால எடுத்துட முடியும். நீங்க தெளிவா இந்த செக்ஷன் படிக்கிறீங்க இல்ல அப்படின்னா 20 மார்க் எடுத்துட முடியும். சரி, நம்ம மினிமம் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் எனக்கு அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ், இந்த 2 கேட்டகரிக்கு நான் அடுத்ததுல நான் உங்களுக்கு தெளிவா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இதுல எனக்கு ஒரு 20ம், ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 20 இருக்குன்னா இது 2 நான் என்ன பண்ணிருக்கணும், ஒரு 30 ஆச்சு எடுத்திருக்கணும் மினிமம். ஸோ மேக்ஸிமம் அதிகமாகவே எடுத்திருக்கணும்னு சொல்ல வரேன். சரியா, எஸ். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் லெவல் தான் இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு 10th. ஸோ அப்போ பேசிக் லெவல் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகிறது. சரிங்களா, அப்போ இதில் நான் ஒரு 15 எடுக்கிறேன்னா டோட்டலாக எவ்வளோ ஆச்சு, 30, 50, 65 ஆச்சு. ஸோ 65 to 75 ஆர் எல்ஸ் 70 to 80 அப்படின்றது உன்னால பெர்ஃபெக்ட்டா கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா, எஸ். இன்னமும் வேக்கண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா மார்க் அப்படின்றத நீங்க தான் என்ன பண்ணணும், எந்த செக்ஷன்ல எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வரும். சரியா, ஓகே. ஒன்ஸ் இதை முடிச்சா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு மேட்டரியல்ல ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது நம்மளுடைய ஸ்டடி பிளான். ஸோ யார் யார் கிளாஸஸ் என்னென்ன இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடியது அட்வான்ஸ் மேக்ஸ். உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் கேட்கறதே கிடையாது. சரியா, அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கேட்கல, பட் இருந்தாலும் தேவைப்படும். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ். ஏன்னா இது கஷ்டமா நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ல இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதை நம்ம ஃபர்ஸ்டே படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ணிடலாம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ அரித்மெட்டிக்கு நான் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், நம்பர் சிஸ்டம்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய
எஸ். ஸோ லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட், அதுக்கப்புறம் ரேஷியோனா என்ன, 2 நம்பர் இருக்கு, அது எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, இந்த ஒரு பேசிக் டாபிக் நீங்க படிச்சிட்டீங்க சார் அப்படின்னா அதுக்கப்புறம் கான்செப்ட் ஓரியன்டட் ஈஸியா கிராக் பண்ணிடலாம். சரியா? ஸோ நான் ஸ்டடி பிளான்ல காட்டுறேன். எஸ். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய அதால ஃபவுண்டேஷனுக்கான பேட்ச் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதாவது ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இங்க இருக்கக்கூடிய அதாவது இது SSC 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா SSC GDக்கான பேட்ச், அண்ட் இது பேங்கிங்கான பேட்ச், இது ரயில்வேக்கான பேட்ச். ஸோ எந்த ஒரு பேட்ச்னாலும் மறக்காமல் நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். இல்லை நீங்க எல்லாத்தையும் அதாவது இதுக்கு 2000 இதுக்கு 2000 இதுக்கு 2000 இதுக்கு 2000 நான் செலவு பண்றதுக்கு பதிலாக நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரே பேக்ல எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணணும். அதுதான் இந்த மெகா பேக் பா. ஸோ இது நார்மல் டைம்ல எனக்கு ஒரு 8000 இருக்கும். நமக்கு இங்க கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா 5.5 இந்த மாதிரி தான் இருக்கு ஆஃபர் டைம்ல. இந்த ஒரு பேக்ல நீங்க கரண்டா மட்டும் இல்லாமல் அப்கமிங் 2 வருஷம் இருக்கக்கூடிய 2 இயர்ஸ் வேலிடிட்டி வரும் ஆஃபர் டைம்ல. ஸோ 2 வருஷம் நீங்க எல்லா பேட்சஸையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே பேக்ல அக்சஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும். ஸோ அதனால இந்த ஒரு ஆஃபர் அப்படின்னா உங்களுக்கு 50 75% ஆஃபர் தான் ஆக்சுவலி. கரெக்டா? எஸ். இப்போ நீங்க இங்கே இப்போ 2000 ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் 2000க்கு ஒரே 4000 5000 நீங்க இதை முடிச்சிடலாம். சரிங்களாப்பா? ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. இதுதான் MTS உடைய ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்றது. சரி, ஓகேப்பா. இப்போ எப்படி சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். நான் எல்லா பேட்சோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடாவுடைய வெப்சைட் குள்ள போயிடுங்க. நீங்க இந்த ஆல் கோர்சஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ள போனீங்கன்னா இங்க உங்களுக்கு IB தமிழ் இருக்கா? எஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய பேட்ச். இங்கே நீங்க என்ன சார் பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த மோர் ஆஃபரை என்ன பண்ணுங்க, இந்த ரிமூவ் பண்ணிடுங்க இந்த கூப்பனை. நம்மளுடைய கூப்பன் Y1029 அப்படி கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பிரைஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் Y1029 அப்படின்றது. சரிங்களா? ஓகே, டன். இது இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும்பா. இதுலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சார் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எந்தெந்த ஃபேக்கல்டி எந்தெந்த கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ நீங்க எல்லாருமே இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சோ நம்ம கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அட்வான்ஸ் பேக் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு 2 மாதங்கள் இல்ல 1.5 மாதத்துக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம் கிளாஸஸ் ஷெட்யூல் பண்ணிருக்கோம். சரியா? சோ உங்களுக்கு ஏதேனா டவுட் இருக்கு அப்படின்னா விமல் VIMAL.RAJ ஓகே @247.com இந்த ஒரு இதுக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான எந்த ஒரு டீட்டெயில்னாலும் நான் என்ன பண்றேன் கண்டிப்பா சொல்றேன். நம்ம கோடு Y1029 சொல்லக்கூடிய இந்த கோடு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் அண்ட் நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பேட்சோட லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கேன். மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.